Welcome to Bank, PO, and Clerk coaching class conducted by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து word decoding, root words, prefixes and suffixes. இது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூஆர் டூயிங் அ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின், ரைட், ஆர் எனி கொஸ்டின் ஃபார் தட் மேட்டர். இப்போ க்ளோஸ் பேசேஜா இருக்கலாம், பேரா ஜம்பிள்டா இருக்கலாம், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், ரைட். ஸோ அந்த மாதிரி நேரத்துல வந்து உங்களுக்கு சில வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் தெரியாது, ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், this land has been predominantly over here for the past million years அப்படின்னு சொல்றாங்க, ரைட். ஆனா உங்களுக்கு predominantly அப்படியோட மீனிங் தெரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ரைட். ஸோ வேர்ட் ரூட்ஸா இருக்கட்டும், ப்ரிஃபிக்ஸஸா இருக்கட்டும், சஃபிக்ஸஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு வேர்டோட மீனிங் தெரியல அந்த மாதிரி ஒரு நேரத்துல யூ கேன் ஆல்வேஸ் லுக் அட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஆனா எப்பவுமே உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்னா, உங்களுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் தெரிஞ்சா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அந்த வேர்டு வந்து என்ன மீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சா கூட சில நேரத்துல வந்து உங்களால ஆஹ், அந்த அந்த வேர்டுக்கான மீனிங் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இஃப் யூ நோ prefixes and suffixes, it will be very easy for you to know the meaning of that particular word that you want to read. And eventually it will be also easy for you to understand the context of that particular sentence. அந்த வேர்டு வந்து எந்த ஒரு சென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும், ரைட். ஸோ இந்த வேர்ட் டீகோடிங், ரூட் வேர்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ உங்களோட நார்மல் வேர்ட்ஸ் இருக்கு, that is basically your root words. So for example, ஈஸிக்கு வந்து ஈஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட், கவர்ன் அப்படின்னு சொல்லலாம், தட் இஸ் யுவர் ரூட் வேர்ட். அதே ப்ரிஃபிக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. ப்ரீ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிடாமினென்ட்லின்னு சொன்னேன், ஸோ ப்ரீ, அதுக்கப்புறம் ப்ரீனா பிஃபோர்னு அர்த்தம். அதே மாதிரி கிளாஸ், அதுக்கப்புறம் அன் லக்கிக்கு வந்து லக்கி இஸ் த ரூட் வேர்ட் அண்ட் அன்லக்கி அப்படின்னு சொல்லலாம், ரைட். ஸோ அன்லக்கினா லக்கே இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி தோஸ் ஆர் கால் ப்ரிஃபிக்ஸஸ். அதே சஃபிக்ஸஸ்னு வந்தோம்னா உங்களுக்கு ரூட்டுக்கு அப்புறம் ஆட் ஆகிற வேர்ட்ஸ். ஸோ சஃபிக்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஒய், எம்இஎன்டி, ஸோ கவர்ன்னு சொன்னேன், கவர்மெண்ட் எம்இஎன்டின்னு ஆட் ஆகுது. ஸோ தட் கன்சிஸ்ட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள், ரைட். ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். alright. So let's move on to to the topic in detail, alright. So word decoding and its use. ஒரு சும்மா ஒரு introduction பார்ப்போம். So word decoding is simply a way of breaking up a word into understandable parts. So ஒரு word இருக்கு, அது வந்து நம்ம பிரிச்சு 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 ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் பார்ட், ஒரு சிலபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். சிலபிள்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி சிலபிள்ஸ், ஆனா இதுவும் அதே மாதிரி தான், ரைட். ஸோ ஒரு வேர்டு வந்து நம்ம பிரிச்சு 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 நம்ம வந்து கொஞ்சம் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்னேன் ப்ரீடாமினென்ட்லி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரீ இஸ் அ சஃபிக்ஸ், எல்ஒய் இஸ் அ சாரி ப்ரீ இஸ் அ ப்ரிஃபிக்ஸ், எல்ஒய் இஸ் சஃபிக்ஸ். அந்த மாதிரி அண்ட் டாமினன்ட் இஸ் ஆர் ரூட் வேர்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சிருவோம், alright. ஸோ பிரிச்சு we will basically என்ன சொல்றது, find out the meaning of that particular word, alright. Now coming to phonics. Phonics tells you how words are pronounced. But it is not much help in understanding a word through context or by remembering that parts of words containing smaller, sometimes more specific, sometimes more flexible meanings. ஸோ ஃபோனிக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு வேர்டு வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான் ஃபோனிக்ஸ். alright. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து இந்தியால சொன்னீங்கன்னா WATER, வாட்டர், அதுதான் இந்தியால நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண இந்தியன் இங்கிலீஷ்,
ரைட்? அதுதான் நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்ட். அதுவே ஆ நீங்க வந்து யுகே, இங்கிலாந்து, ஆ பிரிட்டிஷ் அங்க பிரிட்டன் இங்கிலீஷ்ல வாட்டர் அப்டின்னுவாங்க. ரைட்? ஸோ வாட்டர் எங்க இருக்கு? வாட்டர் எங்க இருக்கு? அண்ட் அதுவே நீங்க யுஎஸ்ல போனீங்கன்னா, அங்க ப்ரொனன்சியேஷன் வேற மாரி இருக்கும். வாரர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுவே ஆ பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு அந்த ஆர் அவ்வளவா ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ரைட். ஸோ அந்த மாரி உங்களுக்கு நெறைய ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு நெறைய ஆக்சென்ட்ஸ் இருக்கு. Alright. So wherever you go in the world, there'll be different accents. So there are like Irish accent இருக்கு, British accent இருக்கு, American accent இருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து ஆ ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட் இருக்கு, நியூசிலண்டியன் ஆக்சென்ட் இருக்கு. அந்த மாரி எக்கச்சக்கமான ஆக்சென்ட்ஸ் இருக்கு. ரைட். ஸோ அ அந்த மாரி தட் இஸ் பேசிக்கலி ஃபோனிக்ஸ். ஒரு ஒரு ஆக்சென்ட்ல ஒரு வேர்ட வேற வேற மாரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அரெ! ஸோ ஆனா அது வந்து நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. பிகாஸ் நம்ப வந்து ரூட்ஸ் தான் படிக்க போறோம். நம்ப வந்து அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் பத்தி நம்மளுக்கு கவலையே இல்ல இங்க. ஆல்ரைட். நீங்க எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியணும். ஆல்ரைட். ஸோ தட் இஸ் பேசிக்கலி வேர்ட் டிகோடிங். Through learning root words, suffixes and prefixes, you can give yourself a code book that not only helps you navigate around English, but at times also languages derived from Greek, Roman, and German. These include many of today's European and South American languages. So, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு வந்து நெறைய ஸ்லைட்ஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஆல்ரைட். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த டேபிள வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வேர்டுக்கும் அ இதான் மீனிங். ஸோ ப்ரிஃபிக்ஸ், தென் கம்ஸ் யுவர் மீனிங், தென் கம்ஸ் தி எக்ஸாம்பிள். ஆல்ரைட். ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற போறேன். அது வந்து உங்களோட கோட் புக்கா வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்தா இதான் மீனிங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ அந்த மாரி ஒரு கோட் புக்க வச்சுக்கிட்டு, நீங்க வந்து ஈஸியா எதுவா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இங்கிலீஷ் வந்து இஸ் அ லாங்குவேஜ் விச் இஸ் ஆக்சுவலி டிரைவ் ஃப்ரம் கிரீக், ரோமன் அண்ட் ஜெர்மன். இங்கிலீஷ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இப்ப தமிழ் தான் நம்மளோட லாங்குவேஜ் ரைட்? ஸோ தமிழ்லருந்து வி ஹேவ் மலையாளம், வி ஹேவ் தெலுங்கு, வி ஹேவ் கன்னடா. ரைட். ஸோ அந்த மாரி உங்களுக்கு வந்து ஆ இங்கிலீஷும் கிரீக், ரோமன் அண்ட் ஜெர்மன்ல இருந்து தான் உங்களுக்கு டிரைவ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அந்த மாரி உங்களுக்கு நெறைய லாங்குவேஜஸ், நெறைய யூரோப்பியன் அண்ட் சவுத் அமெரிக்கன் லாங்குவேஜஸ்லேருந்து டிரைவ் பண்ணது தான் இங்கிலீஷ். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு வேர்ட வந்து எப்படி டீகோட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன். லெட்ஸ் லுக் அட் அன் எக்ஸாம்பிள் ஆன் ஹவ் டு டீகோட் அ பர்ட்டிகுலர் வேர்ட் ஆர் அ பர்ட்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஆல்ரைட். இந்த சென்டென்ஸ் பாருங்க. Take the sentence. Bill predicted that the results of the latest democratic election would leave the losing candidate suffering with hypertension. இந்த சென்டென்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு இது இருக்கும். ஒரு என்ன சொல்றது? ஒரு டவுட் இருக்கும். ஆல்ரைட். ஸோ, ஆ நம்ம வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ் தான். ஆனா, அதுக்கப்புறம் வி லுக் அட் த வேர்ட் ரூட்ஸ் அண்ட் த ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் இட் ஹேஸ். ஆல்ரைட். ஸோ, பில் வந்து ஒரு விஷயத்த கெஸ் பண்ணாரு. அது பிரெடிக்ட் பண்ணாரு. என்ன பிரெடிக்ட் பண்ணாரு? தட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் டெமோக்ராட்டிக் எலக்ஷன். ஸோ, அவங்களோட எலக்ஷன் அவங்கள நம்ம ஊர்ல எலக்ஷன் நடந்தது இல்லையா? அதே மாரி அவங்க ஊர்ல வந்து எலக்ஷன் நடக்கும்போது, results of the latest democratic election would leave the losing candidate suffering with hypertension. So, அந்த எலக்ஷன்ல ஜெயிக்காதவங்க, ரைட்? ஜெயிக்காதவங்க எதால சஃபர் ஆவாங்க? ஹைப்பர் டென்ஷனால சஃபர் ஆவாங்க. ஸோ 2 விஷயம் இருக்கு. ஹைப்பர் ஒண்ணு இருக்கு, ஹைப்போ ஒண்ணு இருக்கு. ஹைப்போனா லோன்னு அர்த்தம். அதே ஹைப்பர்னா ஹைன்னு அர்த்தம். ரைட். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்டின்னா, ரொம்ப அதிக டென்ஷன் ஆயிட்டு, அவங்க வந்து சஃபர் ஆவாங்க அப்டின்னு சொல்றாங்க. ஆல்ரைட். ஸோ ஆ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. There are several words that we can derive clues through context. For example, we could guess that whatever the losing candidate is suffering from is not good. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா,
உங்களுக்கு வந்து க்ளூஸ் கிடைக்கும். ஆல்ரைட். அந்த அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு க்ளூஸ் கிடைக்கும். ஸோ, இப்போ உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்டின்னா என்னன்னு தெரியல அப்டின்ற நேரத்துல, நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஸோ, ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு எலக்ஷன்ல நிக்கிறாங்க. அவங்க வந்து அ அந்த எலக்ஷன்ல தோத்து போயிட்டா என்ன ஆயிடும்? அந்த கேண்டிடேட் வந்து ஏதாச்சும் பேடா சஃபர் பண்ணுவாரு. கரெக்ட்டா? அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பேடா நடக்கும். கரெக்ட்டா? அவரு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, ரொம்ப ஆங்ஸைட்டி ஆயிட்டு, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப சேட் ஆயிட்டு, டிப்ரஷனுக்கு போயிட்டு, அந்த மாரி நெறைய நடக்க சான்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ, ஒரு நார்மல் என்ன சொல்றது? அ ஒரு போட்டியில வந்து நம்ம தோத்தாலே நம்மளுக்கு வந்து அ ரொம்ப சேடா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ, தட் இஸ் பேசிக்கலி திஸ் பர்ட்டிகுலர் திங். ஆல்ரைட். ஸோ, அ அந்த அந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ்லேருந்து நம்ம இப்ப என்ன டிரைவ் பண்ணலாம்? என்ன க்ளூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? அந்த அந்த கேண்டிடேட் யாரு தோக்குறாங்களோ, அவங்க வந்து ஹி இஸ் சஃபரிங் சம்திங் பேட். சஃபரிங் ஃப்ரம் சம்திங் பேட். ஆல்ரைட். He's not going through anything good, but he's suffering from something which is bad. Alright. So, பார்க்கலாம். We could guess that whatever the losing candidate is suffering from is not good. But the root word hyper means high or excessive. And a moderately worse reader could see the word tense inserted in the middle. So, ஹைப்பர்னா அப்பவே சொன்னேன் உங்களுக்கு. ஹைப்பர்னா ஹை அப்டின்னு. அதே ஹைப்போ அப்டின்னா லோ அப்டின்னு சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ, ஹைப்பர் அப்டின்னு சொல்லும்போது ஹை ஆர் எக்ஸசிவ் அப்டின்னு மீனிங். ஆனா, ஹைப்பர் அப்டின்னா நெறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ரைட். ஸோ, ஹைப்பர்னாலே என்னன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு வந்து ஆ ஆ ஆனா டென்ஷன் அப்டின்னா என்னன்னு நெறைய பேருக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும் டென்ஷன்னா என்னன்னு. டென்ஷன்னா பேசிக்கலி நீங்க வந்து ரொம்ப டென்ஸ்டா இருக்கீங்க, ரொம்ப கோவமா இருக்கீங்க அப்டின்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி நேரத்துல ஆ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹைப்பர விட்டுட்டு அவங்க வந்து டென்ஷன மட்டும் படிப்பாங்க. ரைட். ஸோ லூசிங் அந்த ஒரு கேண்டிடேட் வந்து தோக்குறாங்க. அந்த மாரி நேரத்துல அவங்க வந்து என்ன ஆகும், ரொம்ப டென்ஷன் ஆகும். கரெக்ட்டா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஹைப்பர்னா ஹைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிரும். ஆல்ரைட்? இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. ஸோ அந்த மாரி தான் நீங்க வந்து ஒரு வேர்டுக்கான மீனிங் வந்து நீங்க ஆ கண்டுபிடிக்கணும். ஆல்ரைட்? லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். Okay. So they might look at the suffix SION and recognize that this suffix often accompanies a profession or a state of being. So SION அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொஃபஷனா இருக்கலாம். இல்லன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா அதான் டென்ஷனா இருக்காங்க. இல்லன்னா எனக்கு வந்து அ நான் வந்து சிக்கா ஃபீல் பண்றேன். அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ நீங்க வந்து என்னவா இருக்கீங்க? ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ they might look at the suffix SION and recognize that this suffix often accompanies a profession or a state of being. Alright? Likewise, the root word demo. So லாஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தோம். டெமோக்ராட்டிக் எலக்ஷன் அப்படின்னு நான் பார்த்தோம். ஸோ டெமோ அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்னா, பேசிக்கலி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் பீரியட். ஸோ ஒரு அ டிவிய இப்ப ஏதாச்சும் ஒரு மொபைல் ஏதாச்சும் வாங்க போறீங்க. ரைட். மொபைல் ஏதாச்சும் வாங்க போகும்போது, உங்களுக்கு ஒரு டெமோ பீஸ் எப்பவுமே அந்த கடையில இருக்கும். ஆல்ரைட். ஸோ டெமோனா ஒரு ட்ரையல் பீஸ். ரைட். ஒரு டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் இப்ப பெர்ஃப்யூம் ஏதாச்சும் வாங்க போறீங்கன்னா, ஏதாச்சும் ஆ பெர்ஃப்யூம் இல்லன்னா ஏதாச்சும் டியோடரண்ட் ஏதாச்சும் வாங்க போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டர் பீஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ டெமோனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதான் ஞாபகம் வரும். ஆனா, டெமோ the word actually means people. Alright? It means people and not trial.
ஸோ டெஸ்ட், ட்ரையல் அதெல்லாம் டெமோக்கு அது மீனிங் இல்ல. ரைட்? ஆஸ் அ வேர்ட் டெமோ ஆஸ் அ வேர்ட், ஆஸ் அ ரூட் வேர்ட் அதான் மீனிங். ரைட்? ஆனா டெமோ வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸா வரும்போது நம்மளுக்கு வந்து பீப்பிள் அப்படின்னு மீனிங் வரும். ஆல்ரைட்? ஸோ கிளியரா சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. டெமோ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ரூட் வேர்டா வரும்போது, அதுக்கு வந்து ஒரு ட்ரையல் இல்லன்னா ஒரு டெஸ்டிங் அந்த மாரி ஒரு மீனிங் வரும். ஆனா, ஆ நம்ம வந்து ஒரு டெமோக்ரசி, டெமோக்ராட்டிக், டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸா வரும்போது, அந்த வேர்டுக்கு மீனிங்கே கம்ப்ளீட்டா மாறும். அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து பீப்பிள் அப்படின்னு மாறிடும். ஆல்ரைட்? ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். ஆஸ் இன் டெமோக்ரசி அதான் சொன்னேன். ஸோ டெமோக்ரசி. ஆல்ரைட். ஸோ டெமோக்ரசி அப்படின்னா உங்களுக்கு மீனிங் என்னது? மீனிங் ரூல் பை த பீப்பிள். ஸோ ரூல் பை த பீப்பிள். ஸோ டெமோக்கு என்ன மீனிங்? பீப்பிள் அப்படின்னு நான் சொன்னேனா? ஸோ 2 விதமா பிரிச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு. டெமோ, கிரசி. ஸோ கிரசினா ரூல். ஆல்ரைட்? ரூல் பை ஹூம்? டெமோனா என்ன? பீப்பிள். ஓகே? ஸோ democracy means rule by the people. So India is a democratic country. USA is a democratic country. அந்த மாதிரி நிறைய டெமோக்ரஸிஸ் இருக்கு. ஆல்ரைட். ஸோ நம்ம நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியா இஸ் அ லிபரல் கண்ட்ரி. இந்தியா இஸ் அ என்ன சொல்றது? இந்தியா இஸ் அ கான்ஸ்டிடியூஷன் அப்படி நிறைய இருக்கு. ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இதுவும். ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நம்ம நம்ம இப்போ வந்து டெமோக்ரஸின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ டெமோகிராஃபிக்ஸ். டெமோகிராஃபிக்ஸ் இப்போ would give you a picture of how people are physically spread out over a given location. ஸோ இங்க கிராஃபிக்ஸ்னா என்னது? ஒரு பிக்சர். ரைட்? ஸோ கிராஃபிக்ஸ்க்கும் பிக்சருக்கும் இது ஒரு சம்மந்தம் இருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் டெமோனா என்னது? பீப்புள். ரைட்? ஸோ பீப்புள். ஸோ கிராஃபிக்ஸ்னா உங்களுக்கு வந்து பேசிக்லி ஒரு கிராஃப். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். வெயிட். ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும் அண்ட் ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். கரெக்டா? ஸோ உங்களுக்கு எந்த கிராஃப் வேணாலும் இருக்கலாம். ஒரு பார் கிராஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லைன் கிராஃபா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ரெண்டு ரெண்டு ஐட்டம்ஸ் ஆர் ரெண்டு வாட் யூ சே குவான்டிட்டிஸ் இருந்தா தான் உங்களால அந்த கிராஃப போட முடியும். ஸோ அந்த 2 கிராஃபிக்ஸ்னா அந்த 2 குவான்டிட்டிஸ் வேணும். ஸோ ஒண்ணு வந்து பீப்பிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்? ஒண்ணு வந்து நம்மளுக்கு பீப்பிள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு வேணும்? இன்னொரு இது ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல பீப்பிள் வச்சுக்கோங்க. ஒய் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும். கரெக்ட்டா? ஸோ நம்ம வந்து லொகேஷன் வச்சுப்போம். ஒரு கிவன் லொகேஷன். ரைட்? ஸோ ஒரு கிவன் லொகேஷன்ல வந்து எவ்ளோ பீப்பிள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. That is basically your the meaning for demographics. Alright? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? டெமோகிராஃபிக்ஸ்னா மீனிங் என்னன்னு? ஸோ டெமோகிராஃபிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. பீப்பிள் நம்மளுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் 2 தேவை. கரெக்ட்டா? எக்ஸ் வேணும், ஒய் வேணும். ஸோ அந்த மாரி நேரத்துல நம்மளுக்கு வந்து பீப்பிள் அப்படின்றத ஒரு ஆக்சிஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஆக்சிஸ் என்ன வேணும்? ஒரு லொகேஷன் வேணும். கரெக்ட்டா? ஸோ பீப்பிள் எங்கெங்க இருக்காங்க? ஒரு இல்லன்னா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால வந்து ஸோ சென்னையில இப்ப எவ்ளோ பேர் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் பீப்பிள் ஆர் ஓவர் தேர். ரைட்? ஸோ சென்னையில வந்து 10 மில்லியன் பீப்பிள் வந்து இருக்காங்க. சென்னையில நெறைய நெறைய ஏரியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பூந்தமல்லி இருக்கட்டும், போரூர், ஆ அந்த மாரி வண்டலூர் அந்த மாரி எக்கச்சக்கமான ஏரியாஸ் இருக்கு. ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
போரூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க எவ்ளோ பேர் இருக்காங்க? ராமாபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க எவ்ளோ பேர் இருக்காங்க? டி நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க எவ்ளோ பேர் இருக்காங்கன்னு சொல்றது தான் உங்களோட demographics. Alright? It's as simple as that. Next, in a final example, look at the word predicted. ஓகே. ஸோ நான் சொன்னேன் predicted அப்படின்னு சொன்னேன். ஸோ predominantly நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட், செகண்ட் ஸ்லைட்ல சொல்லியிருப்பேன். predominantly அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரீனா என்ன? ப்ரீனா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட்? ஸோ டிக்ட். டிக்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ்ல வந்து இது சொல்லியிருப்பாங்க. டிக்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிக்டேட் பண்றேன். நீங்க அத அப்படியே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ டிக்ட்னா என்ன மீனிங்? ஸ்பீக் அப்படின்றது மீனிங். ஆல்ரைட்? ஸோ prediction. Alright? So prediction is a word or words spoken about the future. Right? So prediction na நம்ம வந்து ஒரு திங்க கெஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? அந்த கண்ட்ரி எலெக்ஷன்ஸ்ல யாரு வின் பண்ணுவான்னு நம்ம கெஸ் பண்றோம். ஆல்ரைட்? அந்த மாரி அந்த மாரி நெறைய ப்ரெடிக்ஷன்ஸ். இல்லன்னா இப்போ நீங்க ஒரு ஜோசியர் கிட்ட போனீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர ப்ரெடிக்ட் பண்ணி குடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே சொல்றது தான் இட்ஸ் கால்ட் ப்ரெடிக்ஷன். ரைட்? ஆல்ரைட்? எல்லாருக்கும் மீனிங் புரிஞ்சுதா? ஓகே. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். Okay. So in each of these cases, knowing just part of the word or knowing the root of a similar word might help you guess at the meaning of the whole word. Alright? So knowing just a part of the word. இதான் நான் சொன்னேன். ஸோ போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். ப்ரீ அப்படின்னு பார்த்தோம். ரைட்? அதே மாதிரி டெமோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெமோ, ப்ரீ எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ட் தான். ஃபுல் வேர்ட் இல்ல. அது வந்து சும்மா ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ட் தான். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து அந்த ஹோல் வேர்டோட மீனிங் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Okay. English is a language that is derived from mainly German, Latin, and Greek, as well as some other languages like Roman, Italian, அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல இருந்து அவங்க வந்து derive பண்ணிருக்காங்க. French, of course. Right? So because of this, none of the greatest tools any reader, one of the greatest tools any reader, beginner or advanced, can have is to master and memorize a large amount of these root words. ஸோ, நீங்க வந்து ஒரு நல்ல ரீடராவோ, இல்ல நல்ல ஒரு ரைட்டராவோ இருக்கணும்னா, உங்களுக்கு மெயினா தேவைப்படுறது வந்து என்னது? கேன் சம்மன் டெல் மீ? ரூட்ஸ். ஆல்ரைட்? என்ன ரூட்ஸ்? அது சொல்ல மறந்துட்டேன். வேர்ட் ரூட்ஸ். ஆல்ரைட்? ஸோ, யாருமே மறக்காதீங்க. அந்த வேர்ட் ரூட்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ, வேர்ட் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு 2 விதமா பிரிஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து ப்ரிஃபிக்ஸ். இன்னொன்னு வந்து சஃபிக்ஸ். ஆல்ரைட்? ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ரூட். ரைட்? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரூட் இருக்கு. ரூட் இருக்கு. இந்த 2 இடத்துலயும் ஏதாச்சும் வரணும். ரைட்? ஸோ இங்க வந்தா அதுக்கு பேரு தான் ப்ரிஃபிக்ஸ். அதுவே அது வந்து இங்க வந்தா அதுக்கு பேரு தான் சஃபிக்ஸ். ஆல்ரைட்? இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே? இது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ரூட்டுக்கு முன்னாடி வந்தா தட் இஸ் கால்ட் ப்ரிஃபிக்ஸ். ரூட்டுக்கு அப்புறம் வந்தா தட் இஸ் கால்ட் சஃபிக்ஸ். ரைட்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ரூட் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். Root words are where many of our common English words originate from
often a root word is a word in itself or is easily recognizable as the origin of other words. Sometimes root words have several different meanings. Root words may come at the beginning or end of longer words. So நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நான் இது வந்து திருப்பியும் இது பண்றேன். So root முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா சில நேரத்துல உங்களுக்கு ரூட் வேர்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸாவும் ஆக்ட் பண்ணலாம், சஃபிக்ஸாவும் ஆக்ட் பண்ணலாம். I'll write it up. I'm so sorry. சில நேரத்துல உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, ஒரு ரூட்டுக்கு சஃபிக்ஸ் இருக்கு. ஆல்ரைட். ஸோ சில நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு அந்த ரூட் வேர்டு உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ்லயும் வரலாம், இல்லைன்னா சஃபிக்ஸ்லயும் வரலாம். நடுவுல தான் வரணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ்லயும் வரலாம், சஃபிக்ஸ்லயும் வரலாம். அது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ when we see the examples and you note out the options. So that is basically root word. Alright. Next comes prefixes. Prefixes help to form longer words, but are not words in themselves. Okay. So இப்போ பார்ப்போம். Alright. So prefixes அப்படின்னு சொல்றாங்க. Demographics. இல்லைன்னா demographics வேணாம். Let's take predominant. Predominant. Alright. Predominantly எடுத்துக்கலாமா? ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் இங்க தனியா எடுங்க. PRE. ஆல்ரைட். இது மட்டும் நான் இங்க தனியா எடுத்திருக்கேன். அதுவே சஃபிக்ஸ் மட்டும் தனியா எடுங்க. LY. ஆல்ரைட். ஸோ ப்ரிஃபிக்ஸ் PREன்னு இருக்கு. PREக்கு ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கா? PRE அது ஒரு வேர்டா? இல்ல. கரெக்டா? ஸோ நம்ம வந்து தீஸ் ஆர் கால்ட் ப்ரிஃபிக்ஸஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸஸ் வந்து ஒரு வேர்டை வந்து லாங் ஆக்கும். ஆனா அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு வேர்டாவே இருக்காது. ரைட்? ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரு வேர்டை வந்து லாங் ஆக்கும். ஆனா அது ஒரு தனியா வந்து அது ஒரு வேர்டு கிடையாது. ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ அப்படின்றது ஒரு வேர்டு கிடையாது. அதே மாதிரி தான் சஃபிக்ஸ்க்கும் LY அப்படின்றது ஒரு வேர்டு கிடையாது. ஸோ நிறைய சஃபிக்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ரைட்? ஸோ SIONன்றது ஒரு சஃபிக்ஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இருக்கு. ஸோ MENT. ஆல்ரைட். SION, MENT. These are suffixes. These are suffixes. ஓகேவா? ஸோ LYன்றதும் நம்மளுக்கு ஒரு சஃபிக்ஸ் தான். ஸோ LY in itself is not a word. ஆனா அதுவே ஒரு ரூட் கூட வரும்போது இட் மேக்ஸ் த வேர்ட் லாங்கர். ஆல்ரைட்? ப்ரிஃபிக்ஸ் மாதிரி தான் சஃபிக்ஸும். ஆனா ரூட் வேர்ட்னா இட் ஹேஸ் அ மீனிங். இட் இஸ் அ வேர்ட். ஸோ நம்மளுக்கு இங்க ரூட் வேர்ட் என்னது? டாமினன்ட். கரெக்டா? இதுதான் நம்மளோட ரூட். ரைட்? ஸோ டாமினன்ட் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ரொம்ப அதிகாரம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன் தான் எல்லாத்தையுமே எடுத்து செய்யறவங்க. ரைட்? ஸோ ஒரு டீமுக்கு லீடர் எப்படி தைரியமா இருக்கணும், அதே மாதிரி லீடிங்கா இருக்கணும் பேசிக்லி. ரைட்? அவங்க தான் முன்னெடுத்து எல்லாமே செய்யணும். ரைட்? ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம வந்து ஒரு டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். alright? So predominantly அதுக்கு வந்து dominant is our root word. Alright? It is as simple as that. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Let's go on to the next slide. Okay.
ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், சஃபிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரூட் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸஸ்ல எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனா வென் யூ கம் டூ சஃபிக்ஸஸ் அவ்வளவா எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. சாரி, அவ்வளவா சஃபிக்ஸஸ் கிடையாது. த நம்பர் ஆஃப் சஃபிக்ஸஸ் இஸ் வெரி லோ கம்பேர்ட் டூ த நம்பர் ஆஃப் ப்ரிஃபிக்ஸஸ். ரைட். ஸோ ப்ரிஃபிக்ஸஸ் தான் உங்களுக்கு நெறைய ப்ரிஃபிக்ஸஸ் தான் உங்களுக்கு வந்து நெறைய கான்சன்ட்ரேஷன் குடுக்குற மாரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் சஃபிக்ஸஸ் பிகாஸ் prefixes will be kind of tough compared to suffixes. All right. Okay. So let's look at the first one, a or an. A or an. All right. So a or an வந்து நம்மளுக்கு ஆர்டிகிள்ஸாவும் இருக்கு. ஏன் சார் அது வந்து இங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a root. All right. இட்ஸ் a root. அது வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் பேசிக்லி. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது புரியும். ஓகே. ஸோ மீனிங் என்னது? நாட் ஆர் வித்தவுட். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏத்தியஸ்ட். ரைட். ஸோ ஏத்தியஸ்ட் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன். எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லடா அப்படின்னு சொல்ற பீப்புள் ஆர் பர்சன் இஸ் கால்ட் அன் ஏத்தியஸ்ட் பர்சன். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து தியஸ்ட். ரைட். தியஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தி மீனிங் இஸ் கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பர்சன். ரைட். கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பர்சன். ஸோ அங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆட் ஆகுது? ஆட் ஆகுது. சாரி, ஏ ஆட் ஆகுது. கரெக்ட்டா? அந்த ஏக்கு அப்ப என்ன மீனிங் வருது? நாட் ஆர் வித்தவுட். ஸோ நான் என்ன சொன்னேன்? தியஸ்ட்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற பர்சன். அதுவே உங்களுக்கு வந்து இந்த ஏ ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து நாட் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாத பர்சன் அப்படின்னு ஆயிடும். ரைட். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸும் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரைட். ஐ கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். இங்க பாருங்க. அனானிமஸ். இப்போ ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆன் எடுத்துக்கலாம். ஆனிமஸ் அப்படின்னா அது ஒரு வேர்டே இல்ல. ரைட். அது ஒரு வேர்டே இல்ல. ஆனா நம்ம வந்து இந்த ஆன் இல்லைன்னா இந்த ஆன் இல்லைன்னா இந்த ரைட். இத மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு அனானிமஸ் அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. பிளாஸ்ட் happened in a temple in Uttar Pradesh. The suspects are anonymous அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லே. ஸோ அந்த மாதிரி நேரத்துல சஸ்பெக்ட்ஸ் வந்து யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ரைட். ஸோ ஸோ தட் இஸ் பேசிக்லி த மீனிங் ஆஃப் அனானிமஸ். ஸோ யாருன்னே தெரியாது. ரைட். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸ்ல தானே இருக்கு. யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அது நல்லது. யாருன்னே தெரியாதவங்க யாராச்சும் வந்து நம்ம கிட்ட ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு நல்லது இல்ல. ரைட். ஸோ தட் இஸ் இன் அ நெகட்டிவ் சென்ஸ். அகைன். ஸோ நாட் வித்தவுட். ஸோ அனானிமஸ்னா நாட் வித்தவுட். ஓகே. நெக்ஸ்ட். அனீமியா. அனீமியானா என்னன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? கேன் சம்மன் டெல் மீ தி மீனிங் ஆஃப் வாட் ஆஃப் அனீமியா? இது வந்து ரொம்ப காமனான ஒரு டிசீஸ் ஆக்சுவலா. ஓகே. ஸோ அனீமியானா ஒண்ணுமே இல்ல. டெஃபிஷியன்சி ஆஃப் அயர்ன் இன் த பிளட். ரைட். அது வந்து இட் அஃபெக்ட்ஸ் அவர் பிரெயின், இட் அஃபெக்ட்ஸ் அவர் பாடி அஸ் சச். அது வந்து ஒரு ஒரு பார்ட் தான் அஃபெக்ட் பண்ணும்னு இல்ல. அது வந்து பிளட் ரிலேட்டட் அப்படின்றதுனால அது வந்து ஹோல் பாடியை அஃபெக்ட் பண்ணும். ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல அனீமியா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமியா அதுக்கும் மீனிங் கிடையாது. ஆர் நெமியா அதுக்கும் மீனிங் கிடையாது உங்களுக்கு. இட்ஸ் நாட் அ வேர்ட் அஸ் சச். ஆனா உங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு கெட்டதான ஒரு விஷயம். பிகாஸ் அயர்ன் டெஃபிஷியன்சி, அதாவது அயர்ன் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு வர்ற ஒரு டிசீஸ் தான் அனீமியா. ரைட். ஸோ மறதிக்கு வர்றது தட்ஸ் கால்ட் அம்னீஷியா. உங்களுக்கு அந்த டவுட் வரும்னு தெரியும். மறதி மறதி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஃபர்கெட் சம்திங்,
ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ், அதே மாரி லாங் டர்ம் மெமரி அது மாரி நெறைய இருக்கு, ரைட்? ஸோ, தட் இஸ் கால்ட் அம்னீஷியா. அனீமியா இஸ் டிஃபரெண்ட். ரைட்? ஸோ, எல்லாருக்கும் ஆர் ஆன் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே இதோட மீனிங் புரிஞ்சுதா? இத நம்ம முடிச்சுட்டோம். ரைட்? ஸோ, ஆர் ஆன்னா என்ன? நாட் ஆர் வித்தவுட். எக்ஸாம்பிள் ஏத்தியஸ்ட், அனானிமஸ், அனீமியா. ஓகே? ஸோ, நம்ம இத முடிச்சுட்டோம். லெட்ஸ் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஏபி, ஆப். ஆல்ரைட்? இப்போ நீங்க ஒரு உங்களோட காலேஜ்ல இல்லன்னா உங்களோட ஸ்கூல்ல வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் இருக்கும். அதுல வந்து ஆ ஒண்ணு பீன்னு போட்டிருப்பாங்க ஆர் ஏபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆல்ரைட். பீனா பிரசன்ட், ஏபினா அப்சென்ட். ஆல்ரைட். ஸோ அப்போ அவங்க வந்து இல்ல அங்க. ஆப்சென்ட்னா அவங்க வந்து இல்ல. ஸோ மீனிங் என்னது நம்மளுக்கு? அவே ஃப்ரம் அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் என்னது? அவே ஃப்ரம்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஆப்சென்ட் நான் இப்ப சொன்னேன். ஆப்சென்ட்னா என்னது? அவங்க அங்க இல்லன்னு அர்த்தம். ஸோ பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிசிக்கலா அவங்க வந்து இருக்காங்க. ஆனா மென்டலா அவங்களோட தாட்ஸ் வந்து வேற எங்கேயோ இருக்கு. ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்சென்ட். அப்டக்ஷன். அப்டக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. கிட்னாப்பிங். தட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்டக்ஷன். கிட்னாப்பிங். ஆல்ரைட்? இதுதான் அப்டக்ஷனோட மீனிங். ஸோ ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது? ஏதாச்சும் ஒரு பாப்புலர் பெர்சனோட டாட்டர் இல்லைன்னா ஒரு சன் வந்து அப்டக்ட் ஆயிட்டாங்கன்னா, த தட் பேசிக்கலி மீன்ஸ் தட் அவங்களோட டாட்டர் இல்லைன்னா சன் வந்து கிட்னாப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ யாருன்னே தெரியாதவங்க அவங்கள வந்து தூக்கிட்டு போயிட்டு தி லாஸ்ட் ஃபார் சம் ரான்சம். ரான்சம்னா மணி. இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. கிட்னாப் பண்ணிட்டு அவங்க வந்து காசு கேட்பாங்க. 50,00,000 குடு, 1 கோடி குடு அப்படின்னு நெறைய கேட்பாங்க. ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்கலி அப்டக்ஷன். அப்ஸ்டமியஸ். ஆப்ஸ்டமியஸ் அப்படின்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்ல. ஸோ ஆப்சென்ட்க்கு இன்னொரு வேர்ட் தான் ஆப்ஸ்டமியஸ். ரைட்? ஸோ ஆப்சென்ட் வந்து பிசிக்கலி. ஆனா ஆப்ஸ்டமியஸ்னா மென்டலி. ஆப்சென்ட் மைண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஆப்ஸ்டமியஸ். ரைட்? ஸோ நம்ம ஏபியும் முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏபி அப்படின்னா என்னன்னு? ஓகே. லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஆம்புல். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேர்டு தான். ஆம்பிள், ஆம்புலன்ஸ், அதே மாரி ஆம்புலேட்டரி, உங்களுக்கு வந்து ப்ரீஆம்புலேட்டரி இருக்கு. ஸோ நான் சொல்றேன். ஆல்ரைட்? ஸோ ஆம்பிள் இருக்கு. டு வாக். ஆல்ரைட்? டு வாக் ஆர் டு டூ. ஆல்ரைட்? டு வாக் ஆர் டு டூ. ஓகே. ஸோ ஆம்புலேட்டரி. ஆம்புலேட்டரி அப்படின்னா ஒரு என்ன சொல்றது? ஹி இஸ் ஆம்புலேட்டரி அப்படின்னா அவனால நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட்? நடக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில நடக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் என்னது? நம்ம யூஸ் பண்றது நம்மளோட லெக்ஸ். ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் ஆம்புலேட்டரி ஆர்கன் ஆர் ஆம்புலேட்டரி பார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்கலி த மீனிங் ஃபார் ஆம்புலேட்டரி. நெக்ஸ்ட் வந்து ஆம்பிள். ஆம்பிள்னா நம்மளோட லெக்ஸ். நத்திங் எல்ஸ். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஆம்பிள்னா நம்மளோட லெக்ஸ். ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு. ஸோ ஒரு சிக் பர்சனை கேரி பண்ற ஒரு வெஹிக்கிள் தான் ஆம்புலன்ஸ். ரைட்? சோமனாம்புலிஸ்ட். ஓகே. இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு வேர்ட். ஸோ சோமனாம்புலிசம் அப்படின்னு ஒரு
இட்ஸ் நாட் அ டிசீஸ் பட் இட்ஸ் அ கண்டிஷன். ரைட். இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல நடந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட். ஸோ அவங்களோட கனவுல ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கும். ஆனா இவங்க வந்து அது ரியல் லைஃப்லயே பண்ற மாரி நடுராத்திரியில எழுந்துச்சு நடந்து எல்லாரையும் பயப்படுத்திட்டு இருப்பாங்க. ரைட். ஸோ சோமனாம்புலிஸ்ட் அப்படின்னா ஆ ஒரு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிற ஒரு பெர்சன் தான் சோமனாம்புலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். ஸோ அகைன் தூக்கத்துல எழுந்துச்சு நடக்கிற பெர்சன். அங்கேயும் நடக்கிறத பத்தி தான் வருது. ரைட். ஸோ தி ஆக்சுவல் மீனிங் இஸ் டு வாக் ஆர் டு டூ. ஓகே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆன்டி. ஏஎன்டி. ஆன்டினா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஃபோருக்கு வேற என்ன நம்மளுக்கு ரூட்ஸ் இருக்கு? ப்ரீ இருக்கு. ஆ வேற என்ன இருக்கு? நம்ம பார்ப்போம். ஆல்ரைட். we'll look at we'll look at it once we get on with the others. So yeah, anti அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்டி ரூம், ஆன்டிடேட், ஆன்டிசிடென்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி ரூம். ஆன்டி ரூம்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ நான் இருக்கிற ரூமுக்கு முன்னாடி ரூம் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் மிலிட்ரியில வந்து உங்களோட இப்போ ஒரு ஆர்மி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, அங்க வந்து ஒரு டைனிங் ரூம் இருக்கும். டைனிங் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம வந்து ஆன்டி ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பேசிக்கலி அ வெயிட்டிங் ஹால். ஆல்ரைட். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரைட். ஒரு ஹோட்டல் இருக்கு. இல்லன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மேனேஜர் வந்து நீங்க மீட் பண்ண போறீங்க. அந்த அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாங்க, "வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க சார். நான் வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அந்த மாரி நேரத்துல தட் ரூம் அந்த நீங்க வெயிட் பண்ணுவீங்க இல்லைங்களா? தட் ரூம் இஸ் கால்ட் தி ஆன்டி ரூம். ஆல்ரைட். ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஆன்டி ரூம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிடேட். ஆன்டிடேட்னா இப்ப இருக்கிற இன்னைக்கோட நேத்து. ஆல்ரைட். அந்த டேட்ட தான் நம்ம ஆன்டிடேட் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரைட். இட்ஸ் பேசிக்கலி எஸ்டர்டே. எஸ்டர்டே. ஆல்ரைட். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்டிசிடென்ட். ஆன்டிசிடென்ட் அப்படின்னா யூ would have heard this word predecessor. predecessor predecessorக்கு அப்புறம் successor. ரைட். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன் இருந்தாரு. ரைட். ராஜராஜ சோழனோட அப்பா அவரு தானே முன்னாடி கிங்கா இருந்திருப்பாரு. ரைட். ஸோ ராஜராஜ சோழனோட அப்பா will be your predecessor. ஆல்ரைட். will be your predecessor. ஸோ ராஜராஜ சோழனோட அப்பா predecessor-ஆ இருந்தா அவருக்கு சக்சஸர் யாரு? ராஜராஜ சோழன். ஆல்ரைட். ஸோ predecessor-க்கு இன்னொரு வேர்டு தான் ஆன்டிசிடென்ட். ஆல்ரைட். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஆல்ரைட். ஸோ நோட் தட் டவுன். திஸ் இஸ் a very important word. ஆல்ரைட். ஸோ நம்ம இதையும் முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. லெட்ஸ் கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து நம்ம ஆன்டின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இது வந்து நம்ம ஆன்டை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆல்ரைட். I'll write it down if you want. Please take a note. இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா and அதுக்கப்புறம் ரை. ரைட். ஸோ ஆன்டை.
or ant. Antனா எறும்பு கிடையாது. Alright? Not எறும்பு. This antனா அது ஒரு prefix again. நம்ம prefix தானே படிச்சிட்டு இருக்கோம். So that is again another prefix. Alright? So against or opposite. இதுதான் meaning. Against or opposite. இதுதான் நம்மளோட meaning. Okay? So அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆன்டி சோஷியல் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்டி சோஷியல்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து யாருக்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. ரைட்? யாருக்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து தனியா அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்? தட் பர்சன் இஸ் கால்ட் ஆன்டி சோஷியல். யாருக்கிட்டையுமே சரியா பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரிசர்வ் டைப்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அவங்க தான் ஆன்டி சோஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் ஆன்டிசெப்டிக். ஸோ இந்த டெட்டால், சாவ்லான், தீஸ் ஆர் கால்ட் ஆன்டிசெப்டிக்ஸ். ரைட்? ஸோ நீங்க வந்து எங்கேயாச்சும் போய் உங்களுக்கு வந்து அடிபட்டுச்சு. ரைட்? அடிபடாது, பட் அடிபட்டுச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த அடிபட்ட இடத்த சுத்தி நீங்க வந்து இந்த டெட்டால் வந்து அப்படியே நல்லா அப்ளை பண்ணுவீங்க. ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி அன் ஆன்டிசெப்டிக். ஸோ செப்டிக்ன்றது தான் நம்மளோட ரூட் வேர்ட். ரைட்? செப்டிக்ன்றது தான் நம்மளோட ரூட் வேர்ட் அண்ட் ஆன்டி இஸ் ஆர் ப்ரிஃபிக்ஸ். ஓகே? ஸோ செப்டிக் அப்படின்னா ஒரு வூண்டு வந்து அந்த வூண்ட் அப்படியே வச்சுட்டு இருந்தா அது என்னவோ செப்டிக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ அந்த வூண்டு வந்து அப்படியே என்ன சொல்றது, டீகே ஆயிட்டு அது வந்து ஒரு பேட் ஸ்டேட்டுக்கு போயிடும். யூ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆன்டிசெப்டிக் அப்ளை பண்ணுவோம். ஸோ தி ஆன்டிசெப்டிக் தான் நம்ம டெட்டால், நம்மளோட சாவ்லான் அதெல்லாம் சொல்றோம். ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ஆன்டி சோஷியலும். சோஷியல் இஸ் ஆர் ரூட் யோர். ஓகே? சோஷியல்னா எல்லாருக்கூடயும் நல்லா மிங்கிள் பண்றவங்க. எல் பேசிக்லி பீப்பிள். நிறைய பீப்புள் இருக்கிற இடம் தான் சோஷியல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்றதுல தட் இஸ் ஆல்சோ கால்ட் சோஷியல் பிளேஸ். ஸோ அவங்க வந்து பீப்புளே இல்லாத இடம் பார்த்து போவாங்க, இல்லைன்னா பீப்புள் கூட சரியா மிங்கிள் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் கால்ட் ஆன்டி சோஷியல். ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஃப்ரீஸ். ஸோ ஃப்ரீஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஃப்ரீஸ்னா 0 டிகிரிஸ்க்கு கீழே போறது. ரைட்? ஸோ வாட்டர் வந்து ஃப்ரீஸ் பண்ணா ஐஸ் ஆயிடும். ரைட்? பேசிக்லி குளிர வைக்கிறது. ரைட்? ஸோ ஆன்டி ஃப்ரீஸ் அப்படின்னா அந்த ஃப்ரீஸ் பண்ற தன்மையே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஆன்டி ஃப்ரீஸ் பண்ணோம்னா இட் பேசிக்லி டர்ன்ஸ் ஃப்ரம் ஐஸ் டு வாட்டர். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ரைட்? நெக்ஸ்ட் ஆன்டிபதி. யா. ஸோ நீங்க நிறைய இது பண்ணியிருப்பீங்க. சிம்பத்தி, எம்பத்தி அப்படின்னா ஒரு பர்சனோட நம்ம ரிலேட் பண்றதுன்னு அர்த்தம். அதே ஆன்டிபத்தினா ஒரு பர்சனோட நம்மளால ரிலேட் பண்ணவே முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பத்தைஸ் பண்றாங்க, ஒரு எம்பத்தைஸ் பண்றாங்க. இவனை பார்த்தா எனக்கு சிம்பத்தியா வருதுடா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அந்த சிம்பத்தி இல்லாம அந்த எம்பத்தி இல்லாம இருந்தா தட்ஸ் கால்ட் ஆன்டிபத்தி. ரைட்? அகேன்ஸ்ட் ஆர் ஆப்போசிட் அகைன். ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஜென். ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென் அப்படின்ற இந்த வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங்கே இல்ல. ஆனா ஆன்டிஜென் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பிளட் இன்சைட் ஆர் பாடி. ஓகே? ஸோ அந்த ஆன்டிஜென் இருந்தா தான் நம்மளோட பிளட்டே இருக்கு. ஆல்ரைட்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ உங்களுக்கு ஃபீவர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாராசிட்டமால் தருவாங்க. ரைட்? ஸோ தட் என்ன சொல்றது, அதே மாதிரி தான் இங்கேயும் பயோட்டிக்கு உங்களுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. ஆனா ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஆன்டிபயோட்டிக். ஆல்ரைட்? கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஆடி. ஆடினா டு ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட்?
ஸோ ஆடிட்டரி கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிஷன் அப்படின்னு நெறைய இருக்கும். ஸோ ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியம் வந்து அ ஒரு அ பார்க்குற பார்க்குறதுக்கும், கேட்கறதுக்குமான ஒரு இடம் அது. கரெக்ட்டா? ஸோ ஆடினா டூ ஹியர் அப்படின்னு அர்த்தம். ஆடியன்ஸ். ஸோ ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நெறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பேரு தான் ஆடியன்ஸ். ஆல்ரைட். அது அந்த ஷோ பார்க்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. தட்ஸ் கால்ட் ஆடியன்ஸ். ஆடிட்டரி. ஸோ ஆடிட்டரி அப்டின்னா, அ என்ன சொல்றது? உங்களோட இயர்ல வந்து தேர்ஸ் ஒன் இம்பார்டன்ட் கேனல் கால்ட் தி ஆடிட்டரி கேனல். அந்த கேனல் வழியா தான் உங்களால எல்லாருமே கேட்க முடியுது. ஆல்ரைட். ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஆடிட்டரி கேனல். நெக்ஸ்ட் வந்து ஆடிபிள். ஆடிபிள் இஸ் அ வெரி ஃபேமஸ் வேர்ட் நவ். ஏன்னா இப்ப நம்ம கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. ரைட். ஸோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல இருக்கும்போது, நம் டீச்சர் வந்து கேட்பாங்க. "ஆம் ஐ ஆடிபிள்? ஆம் ஐ ஆடிபிள்?" அப்படின்னு கேட்பாங்க. அதே ஸ்டூடண்ட்ஸும் கேட்பாங்க. "ஆம் ஐ ஆடிபிள் மேம்? ஆம் ஐ ஆடிபிள் சார்?" அப்படின்னு கேட்பாங்க. ரைட். ஸோ அ பேசிக்கலி வாட் தே ஆர் ஆஸ்கிங் இஸ், "நான் பேசுறது வந்து கேக்குதா?" அப்படின்னு கேட்கறாங்க. ரைட். ஸோ ஆடிபிள் அப்படின்னா, கேக்குது. லைக் யூ ஆர் ஆடிபிள் அப்படின்னா, நீ சொல்றது வந்து கேக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியம் அப்படின்னா, ஒரு ஆடிட்டோரியம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஆடியன்ஸ் இருந்துட்டு அவங்கள வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேரு தான் ஆடிட்டோரியம். ரைட். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ விஷுவல். ஓகே. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வேர்ட். ஸோ ஆடியோனா உங்களுக்கு வந்து கேட்கறது. அது விஷுவல்னா உங்களுக்கு வந்து பார்க்கறது. ஆல்ரைட். ஸோ 2 ரூட் வந்து உங்களுக்கு ஒரே வேர்ட்ல வருது. ஆல்ரைட். ஐ ரைட் இட் டவுன். 2 ரூட்ஸ் இன் ஒன் பர்ட்டிகுலர் வேர்ட். ஸோ ஆடியோ விஷுவல். ஏவி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட். ஸோ இந்த பழைய காலத்து டிவிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அ இது இருக்கும். ஏவி அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ அந்த ஏவி தான் இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆடிஷன். ஸோ ஆடிஷன் அப்படின்னா என்னன்னா, ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அ நீங்க ஒரு இன்டர்வியூ மாரி. ஆல்ரைட். ஸோ அ நீங்க வந்து ஒரு ஜாப் போம்போது, உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்க? அதே மாரி ஒரு காம்படிஷனுக்கு போம்போது, ஒரு சிங்கிங் காம்படிஷன், இப்ப நம்ம ஊர்ல வந்து சூப்பர் சிங்கர் இருக்கு. ஆ அதே மாரி நெறைய டிவிஸ்ல நெறைய ஷோஸ் இருக்கு. ரைட். ஸோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் அவங்க செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள வருவாங்க. ஸோ இன்டர்வியூ மாரி தான். ஆனா இது வந்து ஒரு பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கான ஒரு விஷயத்துக்கு பண்ற ஒரு அ இன்டர்வியூ ப்ராசஸ். ஆல்ரைட். ஸோ தட் இஸ் கால்ட் ஆடிஷன். ஓகே. நெக்ஸ்ட் பி. பின்னா thoroughly அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சொல்றது? ஆ கம்ப்ளீட்டா எடுத்துடுறோம். இல்லன்னா கம்ப்ளீட்டா வச்சுடுறோம் அப்படின்னு சொல்றது பின்னு சொல்லலாம். ஓகே. பெடெக்ட், பெஸ்மர்ச், பெஸ்பிரிங்கிள்ட். ஓகே. ஸோ பெடெக்ட் அப்படின்னா, ஒரு ஷிப் வந்து ஒரு ஆ டாக் இல்லன்னா ஒரு வாட் டு யூ சே? ஆ ஒரு ஷிப்ல வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏத்துவாங்க. ரைட். ஸோ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சுட்டா, அந்த கம்ப்ளீட் கண்டெய்னர்ஸ் வந்து ஏத்தி வச்சுட்டா, தட்ஸ் கால்ட் பெடெக்ட். ஆல்ரைட். ஸோ ஷிப்ல வந்து கண்டெய்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பெடெக் பண்ணுவாங்க. பெடெக். பெடெக் பண்ணுவாங்க. பெடெக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் உங்களுக்கு பெடெக்ட். இந்த ஈடி வருது. இந்த சஃபிக்ஸ். ஆல்ரைட். நெக்ஸ்ட் பெஸ்மர்ச். பெஸ்மர்ச் அப்படின்னா, ஆ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காஃபி எல்லாம் இருக்கு. ரைட். ஸோ காஃபின்னு இல்ல. எந்த ஒரு யுட்டென்சில் எடுத்தாலும் அது வந்து தரோவா, பக்காவா கிளீன் பண்றது இஸ் கால்ட் பெஸ்மர்ச். ஆல்ரைட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். நெக்ஸ்ட் பி ஸ்பிரிங்கிள்ட். பி ஸ்பிரிங்கிள்ட் அப்படின்னா, ஆ ஏதாச்சும் ஒரு அ என்ன சொல்றது? கான்ஃபெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டீஸ்லலாம் நீங்க பார்க்கலாம். ஒரு நீளமான ஒரு குச்சி மாரி குச்சி இல்ல. ஒரு நீளமான ஒரு ஆ பைப் மாரி ஒண்ணு இருக்கும். அத வந்து நம்ம கீழ திருப்புனா, அது டப்புன்னு உடைஞ்சு, அந்த நெறைய கலர் பேப்பர்ஸ்லாம் வரும்.
ஸோ அது கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து எல்லார் மேலேயும் இது பண்ணா தட்ஸ் கால்ட் பி ஸ்ப்ரிங்கிள்ட். ஆல்ரைட். அவங்க மேல வந்து இதா இருக்கு, ஸ்ப்ரிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆல்ரைட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ. ஆட்டோனா செல்ஃப். ஆட்டோ ரிக்ஷா வேற. ஆல்ரைட். ஆட்டோ ரிக்ஷா வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ரிக்ஷானா என்னன்னா, ஒரு பெர்சன் இந்த முன்னாடி பழைய காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அ ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு சைக்கிள் மாரி இருக்கும். பின்னாடி ஆளுங்க உட்காரலாம். அ அப்படி வச்சு தள்ளிட்டு போவாங்க. ரைட். ஸோ தட் இஸ் கால்ட் ரிக்ஷா. அதே ஆட்டோ ரிக்ஷான்னு வந்து அதுக்கு ஒரு என்ஜின் இருக்கும். ஆ சைக்கிள் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஒரு ஆக்ஸிலரேட்டர் குடுத்தா அது பாட்டுக்கு போயிடும். ரைட். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிக்ஷா அண்ட் ஆட்டோ ரிக்ஷா. ஸோ ஆட்டோ ஆட்டோமொபைல்னா நம்மளோட காரு, பைக்கு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் எல்லாமே ஆட்டோமொபைல்ஸ் தான். ஆல்ரைட். வெஹிக்கிள்ஸ் பேசிக்கலி. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டம் அ அ வாஷிங் மெஷின் நம்மளுக்கு எல்லாமே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? எல்லாமே அதுவே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுவே எல்லாமே பண்ணிடும். ரைட்? ஸோ ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட் ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப்னா அவங்களோட சிக்னேச்சர். இப்போ என்னோட ஆட்டோகிராஃப் வேணும்னா, மை சிக்னேச்சர். ஸோ செல்ஃப் அகைன் கம்ஸ் ஹியர். ரைட்? ஸோ மை சிக்னேச்சர். நெக்ஸ்ட் ஆட்டோனாமஸ். ஆட்டோனாமஸ்னா ஆட்டோ ஸோ அவங்களே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோனாமஸ் வந்து நம்ம எந்த மாரி ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ ஆட்டோனாமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காலேஜ் வந்து ஆட்டோனமஸா இருக்குன்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னா, அந்த காலேஜே கொஸ்டின் பேப்பர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நெறைய காலேஜஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடா இருக்கு. அவங்கள வந்து ஆட்டோனமஸ் காலேஜ்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஆர் அஃபிலியேட்டட். போது கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் செமஸ்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி தான் கரெக்ட்டும் பண்ணும், செட்டும் பண்ணும். ஆனா, அதுவே ஒரு ஆட்டோனமஸ் காலேஜ்ன்னு சொன்னா, ஆட்டோனமஸ் காலேஜ்னா அவங்களே கொஸ்டின் பேப்பர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் கரெக்ட்டும் பண்ணுவாங்க, செட்டும் பண்ணுவாங்க. ஆல்ரைட்? ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆட்டோனாமஸ். அவங்களே கரெக்ட் பண்ணி அவங்களே செட் பண்ணி அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க. ஆல்ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ இம்யூன். ஆட்டோ இம்யூனிட்டி அப்டின்னா, எதிர்ப்பு சக்தி அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட்? இம்யூனிட்டினா எதிர்ப்பு சக்தி அப்படின்னு அர்த்தம். அதே ஆட்டோ இம்யூன்னா, நம்ம வந்து இப்போ இந்த கொரோனாக்காக வந்து அவங்க சொல்றாங்க. அ கபசுர குடிநீர் குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இம்யூனிட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஆனா, அ நம்ப ஆட்டோ இம்யூன் அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கும் அது. ஆல்ரைட்? ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னலா எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல. இன்ஸ்டெட் இட் வில் பி தேர் இன்சைட் த பாடி. ஆல்ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் இது வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? பெனின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆல்ரைட்? இது கரெக்ட் தான். ஆனா வி ப்ரொனவுன்ஸ் இட் ஆஸ் பெனி. ஆல்ரைட்? ஸோ வாட் இஸ் த மீனிங்? குட் ஆர் வெல். ஃபார் எக்ஸாம்பிள் பெனிஃபேக்டர். பெனிஃபேக்டர். ரைட்? ஸோ தோஸ் ஆர் கால்ட் பெனிஃபேக்டர்ஸ். ஸோ நல்லா இருக்கிறதுக்கான வழி. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பெனிஃபிஷியல். பெனிஃபிஷியலும் பெனிஃபிட்டும் ஒண்ணுதான். ஆல்ரைட்? பெனிஃபிஷியலும் பெனிஃபிட்டும் ஒண்ணுதான். அதே மாரி தான் பெனிஃபிஷியரியும். ஆல்ரைட்? இட் கம்ஸ் ஃப்ரம் த சேம் வேர்ட். ஸோ பெனிஃபிட் தான் பெனிஃபிஷியலுக்கும் பெனிஃபிஷரிக்கும் ஒரு ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட்? ஸோ பெனிஃபிட்னா நம்மளுக்கு நல்லது நம்ம இப்போ ஒரு கூல் பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு தட்ஸ் கால்ட் பெனிஃபிட். அங்கிறது இட்ஸ் பெனிஃபிஷியல் இன் சம் டைம்ஸ். ரைட்? அதே பெனிஃபிஷரி அப்படின்னா நம்ம தான் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு
right? அப்படின்னா that's called benevolent. All right, that's called benevolent. Next, benediction. So dictனா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். டிக்ட்னா நல்லா பேசுறவங்க அப்படின்னு அர்த்தம். சாரி, டு ஸ்பீக், தட் இஸ் பேசிக்லி டிக்ட். அதே பெனிடிக்ஷன் வந்துச்சுன்னா நல்லா பேசுறவங்க, தட் வாஸ் அ குட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி பெனிடிக்ஷன். ரைட். நெக்ஸ்ட், சீட் செஸ், டு கோ, டு ஈல்ட். டு ஈல்டுன்னா ஒருத்தருக்கு வந்து கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ நான் சொல்றேன் எக்ஸாம்பிள். ஸோ சக்சீடுனா நம்ம வந்து ஐதர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், இல்லைன்னா இப்போ வந்து ஒரு கிளப்போட பிரசிடென்ட் நீங்களா இருந்திருக்கீங்க, அந்த காலேஜ்ல இருந்து நீங்க பாஸ் அவுட் ஆகுறீங்க. அப்போ நீங்க வந்து ஒரு நீங்க வந்து உங்களோட பிரசிடென்ட் போஸ்ட் வந்து சக்சீட் பண்ணுவீங்க. சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. there you go, succession, right? அது பண்ணுவீங்க, right? So that is basically succeed. Next வந்து proceedனா முன்னாடி போ, proceed to the next slide, I'll go to the next slide ன்னு அர்த்தம், right? So இதுவே அது வந்து proceed, இது வந்து precede. ஸோ நான் ப்ரீனா என்ன சொன்னேன், முன்னாடின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா, அதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா தட்ஸ் கால்ட் ப்ரிசீட். செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போனீங்கன்னா தட். ரிசீவ்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து கொடுத்த என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அது வந்து திருப்பி வாங்குறது, ரைட்? இட்ஸ் as simple as that. அதே எக்ஸீட்னா ஒரு லிமிட்டை தாண்டுறது, ரைட்? ஸோ ஒரு லிமிட்டை வந்து நீங்க தாண்டிட்டீங்கன்னா தட்ஸ் கால்ட் எக்ஸீட். ஓகே. ஸோ சக்சஷன்னா நான் அதான் முன்னாடி சொன்னேன். ஸோ ஒரு கிளப்போட பிரசிடென்ட்டா இருக்கீங்க, அந்த கிளப்போட பிரசிடென்ட்டா நீங்க வந்து என்ன சொல்றது, நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்து அந்த காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் ஆகுறீங்கன்னா, நீங்க வந்து அந்த பிரசிடென்ட் போஸ்ட் வந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க. ஸோ தட்ஸ் கால்ட் தட் the person whom you give it to is called the successor or the succession, right? ஓகே, நம்ம வந்து இதையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன், க்ரோன்னா டைம்னு அர்த்தம். ஸோ குரோனாலஜினா ஒரு டைம் லைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1850s வந்து இப்படி நடந்துச்சு, 1947 வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி, ரைட்? ஸோ 1948 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி குரோனாலஜி, ஒரு டைம் லைன். க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு லைஃப் டைம் டிசீஸ், அது வந்து ஒரு லாங் டிசீஸ். நம்ம கூட வந்து ஒரு லாங் டைம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், தோஸ் கால் க்ரானிக் டிசீசஸ். ஸோ அது வந்து ஒரு லாங் டைமுக்கு இருக்கும், அது வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரானிக்கல் டெக்கன் கிரானிக்கல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஸோ கிரானிக்கல் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த டைம்ல இது வந்து நடந்துச்சு, ஒரு நியூஸ் பேப்பர் பேசிக்லி, தட்ஸ் கால்ட் அ கிரானிக்கல், ஆல்ரைட்? என்னென்ன எந்தெந்த டைம்ல எங்கெங்க நடந்துச்சுன்னு சொல்றது கிரானிக்கல். குரோனோமீட்டர்னா இது வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் யூஸ் பண்ணாங்க, பேலியன்டாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ கார்பன் டேட்டிங், இந்த டைனோசார்ஸ் எல்லாம் எந்த இயர்ல இருந்துச்சு, எந்த இயர்னு பக்காவா கண்டுபிடிக்கிற அந்த டெக்னிக்கோட பேரு தான் கார்பன் டேட்டிங். அதை எது வச்சு கண்டுபிடிப்பாங்க? குரோனோமீட்டர் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இட்ஸ் as simple as that. நெக்ஸ்ட், சைட் ஆர் சிஸ். ஸோ டு கில் ஆர் டு கட். ஃபார் எக்ஸாம்பிள் சூசைட், இன்சிஷன். ஸோ சிஸ் இங்க வருது, சைடு இங்க வருது, எக்ஸிஷன், சர்க்கம்சிஷன். ஸோ இன்சிஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த, இப்போ இன்சிஷன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க கட் பண்றீங்கன்னு அர்த்தம், ரைட்? ஸோ ஒரு சின்ன இடத்துல ஒரு கட், ஸோ ஒரு சின்ன இடத்துல ஒரு கட் இது பண்ணீங்கன்னா தட்ஸ் கால்ட் இன்சிஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஷன். ஸோ அது வந்து நீங்க வந்து ஒரு கில் பண்றீங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் எக்ஸிஷன்.
சர்க்கம்சிஷன்னா ஒரு சர்க்கிள்ல வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்கு. ரைட்? அது அந்த என்ன சொல்றது? அந்த எக்ஸ்டீரியர்ஸ் வந்து நீங்க வந்து கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் சர்க்கம்சிஷன். ஆல்ரைட்? இட்ஸ் as simple as that. ஸோ நெக்ஸ்ட் சர்க்கம் அப்படின்னா அரவுண்ட்னு அர்த்தம். சர்க்கிள் இருக்கு. அதோட இதோ இந்த ஏரியா இந்த ஏரியா சர்க்கம் நேவிகேட் அப்படி பர்டிகுலர் இடத்த வந்து அவங்க வந்து அதை சுத்தி போறாங்க. ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. சர்க்கம்ஸ்டன்ஸ் ரைட்? சர்க்கம்சிஷன் அதான் லாஸ்ட் இதுலயே பார்த்தோம். சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள் இருக்கு. அதோட இந்த அவுட்டர் லேயர் தான் இஸ் கால்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தட் சர்க்கிள். சர்க்கம் ஆர்பிட்டல். ஸோ நம்மளோட எர்த் இருக்கு. ரைட்? எர்த்தை வந்து சுத்தி வருது சேட்டலைட்ஸ். ஸோ அந்த சுத்தி வர்றதுக்கு சர்க்கம் ஆர்பிட்டல். ஓகே. சர்க்குலேட்டரி. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த பாடி. ஸோ ஒரு பாடி இருக்கு. அதுல வந்து பிளட் எப்படி பாஸ் ஆகும்? சர்க்குலேட்டரி. நெக்ஸ்ட் கிளட் கிளாஸ் அப்படின்னா டு க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். கிளட் கிளாஸ். ஸோ இங்க வந்து எங்க வருதுன்னு பாருங்க. இங்க வருது. அதே மாதிரி இங்க வருது. இங்க வருது. இங்க வருது. இங்க வருது. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இன்க்ளூட்னா அவங்கள வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பர்சன் இருக்காங்க ஒரு டீம்ல வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூட்னா அவங்கள வெளியே தள்ளுறது. இன்க்ளூடும் எக்ஸ்க்ளூடும் ஆப்போசிட். கிளாஸ் அப்படின்னா ஒரு பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ ஒரு பேப்பர்ல வந்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. தட்ஸ் கால்ட் அ கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியானா ஒரு அடைஞ்ச இடத்துல ஒரு டிஞ்சியான பிளேஸ்னா ஒரு அடைஞ்ச இடத்துல இருக்க பயப்பட்டா தட்ஸ் கால்ட் கிளாஸ்ட்ரோஃபோபியா. என்க்ளோஸ் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது? அது வந்து ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் என்க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இந்த சலூன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மென், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன். ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஒரு க்ளோஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் கால்ட் எக்ஸ்க்ளூசிவ். ரிக்ளூசிவ் அண்ட் கன்க்ளூட்னா முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். Alright. Next, con-com, with, together. Alright. So, for example, convene, compress, contemporary, converge, concatenate, conjoin, combine. Combine is a very important word. So, combine na ரெண்டு விஷயத்த ஒன்னாக்குறது. அதே தான் கன்வர்ஜும் கன்கேட்டினேட்டும். ரைட்? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ரைட்? ஸோ கன்வீன் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நடத்துறது. ஒரு டீமை வச்சு எல்லாரும் சேர்ந்து நடத்துறது. ரைட்? ஸோ கம்ப்ரெஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஸோ நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணா அது வந்து கொஞ்சம் இது பண்ணா லிக்விட் ஆகும். அது வந்து நிறைய அப்படியே ஃப்ரீயா விட்டா கேஸ் ஆயிடும். ரைட்? தட் இஸ் கால்ட் கம்ப்ரெஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரா கவுண்டர். அகேன்ஸ்ட் ஆர் ஆப்போசிட். ஓகே. ஸோ நீங்க வந்து விளையாடி இருப்பீங்க. கான்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு பழைய காலத்துல. அந்த கேம் விளையாடி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ கான்ட்ரா ஆர் கவுண்டர். ஸோ அகேன்ஸ்ட் ஆர் ஆப்போசிட். கான்ட்ரடிக்ட், கவுண்டராக்ட், கான்ட்ரவீன், கான்ட்ரரி, கவுண்டர் ஸ்பை. ஸோ ஸோ கான்ட்ரடிக்ட் அப்படின்னா ஒரு இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன்னா என் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன்னா தட்ஸ் கால் கான்ட்ரடிக்ட். ரைட்? ஸோ நான் வந்து சொல்றேன் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்கு. நான் சொல்றேன் இந்தியா தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவன் வந்து ஆஸ்திரேலியா தாண்டா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றான். ஸோ தட்ஸ் கால் கான்ட்ரடிக்ட். ரைட்? ஸோ அதே தான் கான்ட்ரரியும். கான்ட்ரரிக்கு is another form. It's called contradict. All right. Next, cred. Credனா டு பிலீவ் அப்படின்னு அர்த்தம். அவங்கள வந்து நம்பிக்கையான அவங்கள வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ கிரெடிபிள். ஹி இஸ் a credible person அப்படின்னா அவங்கள வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆனஸ்டான பர்சன். ரொம்ப அவங்கள வந்து ஈஸியா நம்பலாம். யூ கேன் ட்ரஸ்ட் தட் பர்சன்.
ஸோ that's called credible. அதுக்கப்புறம் credential, credit card அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு நாம் ட்ரஸ்டபிள் ஒரு கஸ்டமர் இருந்தா தேல் கிவ் யூ கிரெடிட் கார்டு. ரைட். ஸோ அதே மாதிரி இன்க்ரெடிலிஸ். இன்க்ரெடிலிஸ்னா என்ன சொல்றது, இன்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி. ரைட். நெக்ஸ்ட் வந்து சைக்கிள். சைக்கிள்னா சர்க்கிள் ஆர் வீல். ஸோ பைசைக்கிள். பைசைக்கிள்னா பேசிக்லி ஒரு சைக்கிள், நார்மல் சைக்கிள் எப்படி இருக்கோ தட்ஸ் கால்ட் பைசைக்கிள். நெக்ஸ்ட் வந்து சைக்கிளிக்கல். ஸோ இப்படி இருக்கும் இங்க ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட். ஏதாச்சும் பயாலஜி இல்லைனா ஏதாச்சும் நீங்க எப்படியும் பார்த்துருப்பீங்க. தட்ஸ் கால்ட் சைக்கிளிக்கல். சைக்கிள் அதேதான். ஒரு சைக்கிள்ல போச்சுன்னா தட்ஸ் கால்ட் சைக்கிள். என்சைக்ளிக்கல் அப்படின்னா இந்த டயக்ராமே ஒரு க்ளோஸ்ட் சர்க்கிள்குள்ள இருந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் என்சைக்ளிக்கல். ரைட். இட்ஸ் as simple as that. நெக்ஸ்ட் டி. டினா from, down or away. Alright. So for example, detach. So attachக்கு opposite தான் detach. Alright. Deploy. Deployனா ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஏதாச்சும் ஃபுட் இல்லைன்னா ஏதாச்சும் சோல்ஜர்ஸ் இறங்குனாங்கன்னா those are called deploy. நெக்ஸ்ட் வந்து டியோட்ரைஸ். ஸோ டியோட்ரைஸ்னா ஒரு நீங்க வந்து உங்க பாடியில எதுக்கு டியோட்ரண்ட் அதெல்லாம் அடிக்கிறீங்க, ஏன்னா நீங்க வந்து அந்த பாடியோட ஸ்மெல்லு போக்கிட்டு உங்களோட அந்த டியோட்ரண்டோட ஸ்மெல் நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல்ல வந்து உங்களோட பாடியில வர வைக்கிறதுக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் டிவாய்ட், டிஃப்ளேட். டிஃப்ளேட்னா இன்ஃப்ளேட்டோட ஆப்போசிட். அது டீஜென்ரேட். டீஜென்ரேட்டுக்கு நம்மளோட ரூட்டோட என்னது ஜென்ரேட். ரைட். ஸோ தட் இஸ் கால்ட் டி. நெக்ஸ்ட் டை ஆர் டிவ். டை ஆர் டிவ்க்கு வந்து காட். ரெண்டுத்துக்குமே காட் தான். ரைட். ஸோ டிவினிட்டி, டிவைன், டெய்டி, டிவினேஷன், டிஃபை எல்லாமே காட் சம்பந்தப்பட்டமான விஷயம். டிவைன்னா நான் வந்து ரொம்ப டிவைன் பர்சன்னா நான் வந்து கடவுள் நம்பிக்கை நல்லா இருக்கிற பர்சன், நான் வந்து ஒரு ரிலிஜியஸான பர்சன் அப்படின்னு சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் டெமோ. டெமோனா பீப்புள்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ரைட். ஸோ அதுதான் டெமோக்ரஸி, டெமோ, கோக், எபிடெமிக், பேண்டமிக், டெமோகிராஃபிக் அப்படி. ரைட். நெக்ஸ்ட் வந்து டியா. டியானா த்ரூ, அக்ராஸ் ஆர் பிட்வீன். ஸோ diameter, diagonal. ஸோ diagonalனா இதோ திஸ் இஸ் கால்ட் அ diagonal. ஸோ அந்த ரெக்டாங்கிளுக்கு அக்ராஸா வருது. ரைட். அதே மாதிரி தான் டயலாக், டயலெக்ட். டயலெக்ட்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு லாங்குவேஜ். தட்ஸ் கால்ட் டயலெக்ட். ஒரு லாங்குவேஜ்ல நிறைய ஆக்சன்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் அ டயலெக்ட். டயக்னாசிஸ். டயக்னாசிஸ்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்து அது கண்டுபிடிக்கிறது இஸ் கால்ட் டயக்னாசிஸ். ரைட். ஸோ அதே மாதிரி தான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு டிக்ட். டிக்ட் வந்து ஸ்பீக். ரைட். ஸோ ஸ்பீக்னா ப்ரெடிக்ட், வேர்டிக்ட், மேலிடிக்ஷன், டிக்ஷனரி, டிக்டேட், டிக்டம், டிக்ஷன். நான் இதுவும் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரைட். நெக்ஸ்ட் வந்து டிஸ் ஆர் டிஃப். அவே, நாட், நெகட்டிவ். ரைட். ஸோ டிஸ்மிஸ், ஒரு போஸ்ட்லேருந்து ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிஸ்பர்ஸ், அசம்பிளிலேருந்து எல்லாரையும் டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க. டிஸ்கனெக்ட், இது என்னோட இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்லெக்சியா. டிஸ்லெக்சியா இஸ் அ கண்டிஷன். அவங்களால ஈஸியா எதுவுமே கத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை கத்துக்கிறதுன்னா அவங்களுக்கு கஷ்டம். ரைட். தட் இஸ் கால்ட் டிஸ். நெக்ஸ்ட் வந்து டக்ட். டக் ஆர் டக்ட் அப்படின்னா டு லீட் ஆர் புல். ஸோ இங்க பாருங்க, ப்ரொடியூஸ், அப்டக்ட், ப்ராடக்ட், இண்டக்ட், டிடக்ட். ஸோ ப்ரொடியூஸ்னா ஒரு விஷயத்த வந்து உண்டாக்குறது. அதே டிடக்ட்னா ஒரு விஷயத்த வந்து இல்லாமாக்குறது. சாரி, ஒரு விஷயத்த வந்து கம்மியாக்குறது. ரைட். அதே மாதிரி தான் ரெடியூஸும். ஸோ ரெடியூஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து கம்மியாக்குறது. ரைட்.
Next one, dyne or dyna, power. Okay, so டைனானா பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ டைனமிக்கான பர்சன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ஆக்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். டைனமோமீட்டர், பவர் வந்து மெஷர் பண்றது தான் டைனமோமீட்டர். டைனமைட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு ஒரு வெடிக்கிற பொருள், ரைட்? அது ஒரு பாம்னு சொல்லுவாங்க, அதான் டைனமைட், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், எக்டோனா அவுட் சைட் ஒரு எக்ஸ்டர்னல். ஸோ எக்டோமார்ஃப், எக்டோடெர்ம். ஸோ எக்டோமார்ஃப் அப்படின்னா வெளியில ஏதாச்சும் ஷேப், இப்போ உங்களோட பாடியில வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து வெளியில ஏதாச்சும் ஷேப் மாறுச்சுன்னா தட்ஸ் கால்ட் எக்டோமார்ஃப். அது எக்டோடெர்ம், அதுனா ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் வெளி எக்டோதெர்மல்னா வெளியில என்ன டெம்பரேச்சர் இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் இல்லாம வெளியில என்ன அப்படின்னு சொல்றது எக்டோதெர்மல். ரைட்? எக்டோனா அவுட் சைட் ஆர் எக்ஸ்டர்னல், அது எண்டோனா அதுக்கு ஆப்போசிட், இன்சைட் ஆர் வித்தின். ரைட்? ஸோ டாக்ஸின்ஸ் இன்சைட் த பாடி. எண்டோஸ்கோப், என்ன சொல்றது, ஒரு கேமரா which goes inside the body. ரைட்? ஸோ அந்த மாதிரி. ஈக்வினா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈக்விடிஸ்டன்ட், ஈக்விலேட்ரல், ஈக்குவேஷன், ஈக்வட்டார், ஈக்விலிபிரியம். These are the examples. Going on to the next one. E or X. Out, away or from. So emit, expulsion, exhale. So நம்ம மூச்சு வந்து இழுத்தா that's called inhale. அதுவே விட்டா that's called exhale. Exit, அதுக்கப்புறம் exceed, explosion, exclusive. These are all examples for E or X. Right? அதுக்கப்புறம் exter or extra, outside of. ஸோ எக்ஸ்டருக்கு வந்து எக்ஸ்டர்னல், எக்ஸ்டீரியர், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டீரியர்னா வெளியில இருக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க கேள்விப்பட்ட ஸ்கூல்ல உங்களோட படிப்பு இல்லாம வேற என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஃப்ளோன். ஸோ விஷயங்கள். ஸோ ஃப்ளக்சுவேட்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்றாங்க, அதோ வந்து கம்மியா இருக்கு, சில நேரத்துல சில நேரத்துல அதிகமாக அப்படின்னா ஸோ பிளண்ட் டு தி சிச்சுவேஷன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ ஃபிளெக்சிபிள், ரிஃப்ளெக்ஷன், கிராஃப் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ டு ரைட் அப்படின்னா கிராமர், பயோகிராஃபினா ஒருத்தர் பத்தி, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனியை பத்தி ஒரு தட் இஸ் கால்ட் அ பயோகிராஃபி. அது மாதிரி ஆட்டோகிராஃப், டெலிகிராம். இப்போ நம்மளுக்கு வாட்ஸ்அப் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, டெலிகிராம் இருந்துச்சு, ரைட்? ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா பிலோ லெஸ் தேன். ஸோ ஹைப்பர்டென்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹைப்போடென்ஷன். ஹைப்போடென்ஷன்னா அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ தட் இஸ் கால்ட் இன்ஃப்ரா. இன்டர் அப்படின்னா அதுக்கு நடுவில், பிட்வீன், ஸோ இன்டர்நேஷனல். ஸோ ரெண்டு நேஷனுக்கும் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் நடந்தா தட்ஸ் கால்ட் இன்டர்நேஷனல். அதே மாதிரி
அதே மாதிரி ஒரு மூவிக்கு நடுவுல என்ன பண்ணுவாங்க, இன்டர்மிஷன் விடுவாங்க. அதே மாதிரி இன்ட்ரடியூஸ். ரைட். ஸோ ஒரு உள்ளுக்குள்ள நடந்தா தட்ஸ் கால் இன்ட்ரா. ஸோ 2 நேஷனுக்குள்ள நடந்தா தட்ஸ் கால் இன்டர். ரைட். ஆனா ஒரே நேஷனுக்குள்ள நடந்தா தட்ஸ் கால் இன்ட்ரா. இன்டர்நேஷனல், இன்டர்நெட். இன்டர்நெட் இருக்கு, அது இன்ட்ராநெட். ரைட். ஸோ இன்ட்ராக்ரேனியல், இன்ட்ராவீனஸ். ஓகே. Going on to the next one. Jack or jet. To throw. So example, reject. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்றது, அவங்க வந்து தூக்கி எறிகிறாங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து எஜெக்ட். எஜெக்ட்னா ஒரு ஃபைட்டர் பைலட் வந்து ஒரு ஏர் ஃபோர்ஸ்ல வந்து ஒரு பிளேன் இருந்தா அந்த ஃபைட்டர் பைலட் வந்து கிராஷுக்கு முன்னாடி எஜெக்ட் ஆவாங்க. அந்த சீட்ல இருந்து அவங்க வந்து பாராஷூட் வழியா வந்துருவாங்க. ரைட். சீட்ல இருந்து அவங்க வந்து அந்த பிளேன் விட்டு டிட்டாச் ஆகி அவங்க வந்து பாராஷூட் வழியா வந்துருவாங்க. ட்ரெஜெக்டரி, இன்டர்ஜெக்ட், ப்ராஜெக்ட், இன்ஜெக்ட் எல்லாமே டு த்ரோ. ரைட். நெக்ஸ்ட் வந்து மேல். மேல்னா பேட் ஆர் பேட்லி. ஸோ மேல் ஃபார்மேஷன், மேல் அட்ஜஸ்டட், மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரிஷன் நல்லா இது இல்லாதவங்கள மேல் நியூட்ரிஷன் பீப்புள். ரைட். ஸோ தட் இஸ் கால்ட் மேல். நெக்ஸ்ட் வந்து மெகா. மெகானா உங்களுக்கே தெரியும், கிரேட் ஆர் மில்லியன். ரைட். ஸோ மெகாஃபோன், மெகா பைட், மெகாலோமேனியாக், அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மீசோ. மீசோ அப்படின்னா மிடில் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீசோமார்ஃப், மீசோஸ்பியர். ஸோ எக்ஸோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிறது தான் மீசோஸ்பியர். ரைட். ஸோ அந்த மீசோஸ்பியர். அதுக்கப்புறம் மெட்டா. மெட்டானா பியாண்ட் ஆர் சேஞ்ச். ஸோ மெட்டஃபார், மெட்டமார்பசிஸ், மெட்டபாலிசம், மெட்டா இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா தட்ஸ் கால் மெட்டா இன்ஃபர்மேஷன். அதே மெட்டமார்பசிஸ்னா ஒரு ஒரு ஷேப் வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பச்சோந்தி எல்லாம் இருக்குல்ல, தட்ஸ் கால் மெட்டமார்பசிஸ். ஸோ எந்த எந்த இதில் இருக்கோ அந்த கலருக்கு வந்து அது சேஞ்ச் ஆகிடும். ரைட். ஸோ தட் இஸ் பேசிக்லி மெட்டமார்பசிஸ். நெக்ஸ்ட் வந்து மீட்டர். மீட்டர்னா ஏதாச்சும் மெஷர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ பெரிமீட்டர், மைக்ரோமீட்டர், அம்மீட்டர், ஆல்டிமீட்டர். ஆல்டிமீட்டர்னா ஒரு ஆல்டிடியூட மெஷர் பண்ண, ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றது ஆல்டிமீட்டர். நெக்ஸ்ட் மைக்ரோ. மைக்ரோ அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு அர்த்தம், சின்னது. ஸோ மைக்ரோஸ்கோப், சின்ன செல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம். மைக்ரோ ப்ராசஸர், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் தேவை. நெக்ஸ்ட் மிஸ். மிஸ் அப்படின்னா பேட் ஆர் பேட்லி அகேன். ஸோ மிஸ்இன்ஃபார்ம், மிஸ்இன்டர்பிரட், மிஸ்ப்ரொனவுன்ஸ், மிஸ்டேக். மிஸ்டேக் ஒரு ஈஸியான வேர்ட் தானே. ஸோ மிஸ்இன்ஃபார்ம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். நெக்ஸ்ட் மிட் ஆர் மிஸ், டு சென்ட். ஸோ மிட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட், பெர்மிட், மிசைல், மிஷினரி, மிஷன், அட்மிட் எல்லாமே டு சென்ட். ஸோ டிரான்ஸ்மிட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு விஷயத்த சென்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து மார்ஃப். மார்ஃப் வந்து ஷேப்னு அர்த்தம். ஸோ பாலிமார்பிக் அப்படின்னா நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அமார்ஃபஸ்னா ரெண்டு இதுதான். ஸோ ரெண்டு ஸ்டேட் தான். ஸோ ஒன்று வந்து ஸோ இந்த கற்பூரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடா இருந்து டிரெக்டா அது கேஸ் ஆயிடும், லிக்விடா ஆகவே ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் an amorphous solid. ரைட். நெக்ஸ்ட் வந்து மல்டி. மல்டினா நிறையன்னு அர்த்தம், உங்களுக்கே தெரியும், ஈஸி தான். ஸோ மல்டிடியூட், மல்டிப்ளை, மல்டி பர்பஸ் எல்லாமே மல்டி. நெக்ஸ்ட் வந்து நியோ. நியோ அப்படின்னா நியூன்னு அர்த்தம். நியாலஜிசம், நியோனேட், இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான். நான் அப்படின்னா நாட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ஃபெரஸ், நான் டிஸ்கிரிப்ட் அப்படின்னா நான் ஃபெரஸ்னா அயர்ன் இல்லாத திங்ஸ்னு அர்த்தம். அயர்ன் என்ன சொல்றது, வெயிட் ஐ ரைட் இட் டவுன். அயர்ன் இல்லாத திங்ஸ் நான் ஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு டிஸ்கிரிப்ஷனே இல்லாத திங்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆம்னினா, ஆம்னினா ஆல் அப்படின்னு அர்த்தம். ஆம்னி கார் இல்ல, ஆம்னி அப்படின்னா ஆல்னு அர்த்தம். ஸோ ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ட்னா உலகத்துல இருக்கிற எல்லா பவர்ஸும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிவோரஸ்,
எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அவங்க. ஓடுறது, பறக்கிறது, தாவுறது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆம்னிவோரஸ். நெக்ஸ்ட் வந்து பேரா. பேரான்னா பிசைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாராமெடிக். பாராமெடிக்னா ஒரு டாக்டர் வந்து நம்ம கூடயே இருந்தா ஹீஸ் கால்ட் பாராமெடிக். பாராஃப்ரேஸ், பாராஷூட் எல்லாமே இதுதான். ரைட். நெக்ஸ்ட் வந்து பெர். பெர்னா த்ரூ ஆர் இன்டென்சிவ். ஸோ பெர்மிட். ஒரு 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 டாக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும்னா பெர்மிட் வாங்கணும். அந்த பெர்மிட் வாங்கிட்டு தான் போ முடியும். ரைட். ஸோ பெர்ஸ்பயர். பெர்ஸ்பயர்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுது இல்லையா? we are sweating, right? So that is called perspire. Next வந்து பெரி. பெரினா அரவுண்ட். So periscope, perimeter. If you take a circle, next வந்து phone. Phoneனா sound. As I told you. So கரெக்டா? ஸோ அது வந்து அவங்க அந்த சவுண்ட் வந்து எப்படி மேக் பண்றாங்க? ஸோ தட் இஸ் கால்ட் phonics. Phonograph. Phonograph is an instrument to measure the sound, right? So phonetic. Then fort. Fort அப்படின்னா லைட்னு அர்த்தம். ஸோ லைட்டை தான் நம்ம வந்து லைட்ல தான் நம்மளால ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுக்க முடியும். அதேதான் ஃபோட்டோசிந்தசிஸ். லைட் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலி. பாலினா நீ அப்படின்னு அர்த்தம். ஸோ பாலிதிஸ்ட், பாலிகன், பாலிகாமி இருக்கு அர்த்தம். ஸோ டிரான்ஸ்மிட் முன்னாடியே பார்த்தோம். நம்ம வந்து மிட்டுக்கு பார்த்தோம், ஆனால் இங்கே வந்து டிரான்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ டிரான்ஸ்மிட், டிரான்ஸ்போர்ட், டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அன்னா நாட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்குக்ட், அன்ஹார்ம்ட், அன்இன்டெண்டட். ரைட். குக் அப்படின்றது நம்மளோட வேர்டு. இது வந்து ஒரு சஃபிக்ஸ். இதுதான் நம்மளோட ப்ரிஃபிக்ஸ். அன்ஹார்ம்ட், ஹார்ம்ன்றது நம்மளோட வேர்டு. சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ். இன்டென்ட் நம்மளோட வேர்ட், சஃபிக்ஸ், கேரி. ஸோ வெஹிக்கிள். ஒரு வெஹிக்கிள்னா நம்மள ஒரு பைக் எல்லாமே ஒரு வெஹிக்கிள். ரைட். ஸோ வாட் இஸ் இட் டூ? இட் கேரிஸ் ஹியூமன்ஸ் ஆர் இட் கேரிஸ் திங்ஸ். ஸோ அதே மாதிரி த கன்வென்ஷன், வெஹிமெண்ட். ரைட். டு டர்ன். ஸோ கன்வெர்ட். ஒரு 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 பைக் வந்து ஒரு சைக்கிளா மாத்துறது இல்லை. தட்ஸ் கால்ட் கன்வெர்ட். ஆனா அதுவே அதே பைக் வந்து ஒரு சைக்கிளா மாத்துறது, தட்ஸ் கால்ட் ரூட். ஆல்ரைட். இட்ஸ் as simple as that. நெக்ஸ்ட் வைட்டா. வைட்டானா லைஃப்னு அர்த்தம். ரைட். வைட்டானா லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ வைட்டல், வைட்டாலிட்டி, விட்டமின்ஸ், ரீவைட்டலைஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இது பார்த்தோம். சஃபிக்ஸ் சாரி ப்ரிஃபிக்ஸ் பார்த்தோம். நம்ம we look at suffix one. So first one ed, walked. அதே மாதிரி talked. Alright. So ing பண்ணா saying, right? Or saying. Tall or taller. அதே இதுக்கு என்ன பண்ணலாம்? Shorter. Another example. Alright. Shun. Educate plus shun is called education. Alright. So அதுக்கப்புறம் ஷன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். டிவைட் இஸ் கால்ட் டிவிஷன். alright. அதே பண்ணா மல்டிப்ளிகேஷன் எழுதலாமா? டிவிஷன். alright. ஸோ யா அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ். இதையும் ஷன்னு தான் நம்ம சொன்னோம். ஸோ ஷியன் பேசிக்லி அதே மாதிரி ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு.
எஸ்ட் எஸ்ட்டுக்கு வந்து லார்ஜஸ்ட். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னா ஸ்மாலஸ்ட். ஆல்ரைட். நெக்ஸ்ட் நெஸ். ஸோ ஹாப்பிக்கு நம்ம இது பண்ணா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சேடுக்கு சேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏல் ஆக்சிடென்டல். ரைட். ஸோ ஆக்சிடென்ட்டுக்கு ஏல் சேர்த்தா ஆக்சிடென்டல் அப்படின்னு வந்துடும். ஸோ யா ஆக்சிடென்டல். அதே மாதிரி அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏஆர்ஒய் இமேஜின் அரி. ஸோ இமேஜினரி. ரைட். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட சஃபிக்ஸஸ். ரைட். ஸோ இந்த எட், இன், டிஐஓஎன், எஸ்ஐஓஎன், நெஸ், ஆல், ஏஆர்ஒய், ஏபிள். ஏபிள் acceptable. Right. Accept plus able is called acceptable. ly lovely. ஸோ உங்களுக்கு வந்து சஃபிக்ஸ்க்கு வந்து சாரி ப்ரிஃபிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மீனிங் இருந்துச்சு. இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங் சொல்லிட்டு. ஆனால் ரைட், இந்த இந்த மென்ட், இந்த ஃபுல், இந்த வைக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு 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 சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வி சேஞ்ச் த வேர்ட்ஸ். ரைட். ஸோ எக்ஸைட், அதே ஒரு மென்ட் சேர்த்து எக்ஸைட்மெண்ட். அதே கவர்மெண்ட். ரைட். அதே ஹெல்ப்ஃபுல். ரைட். ஸோ ஹெல்ப்புக்கு ஃபுல் சேர்த்தா இஸ் ஈக்குவல் டு ஹெல்ப்ஃபுல். அதே ஈஸுக்கு ஒய் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஈஸி. ஈஸி இஸ் நாட் சிங்கிள் வேர்ட். ஈஸுக்கு ஒரு சஃபிக்ஸ் சேர்த்தா தான் ஈஸி. ஆல்ரைட். வேர்ட் டீகோடிங், ரூட் வேர்ட்ஸ், ப்ரிஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.